அட்டகத்தி படம் ஜெயிச்சான உடனே எனக்கு வந்து அந்த பதட்டம் தணிந்துச்சா? வெற்றி உண்மையிலே வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்ததா? அப்படின்னா வந்து உண்மையிலே வந்து அட்டகத்தி படம் ஜெயிக்கலன்னா என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அட்டகத்தி படம் ஜெயிச்சதுனால அடுத்த படம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அடுத்த படம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை இப்ப அட்டகத்தி படம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அதோட விமர்சன பங்கு என்ன? ஓகே, அது ஒரு சாரார் வெறும் காமெடி படமாவே பார்த்தாங்க. ஒரு சில பேர் அதோடைய நரேட்டிவை புரிஞ்சுக்கிட்டாங்க. சில விஷயங்களை அதை பத்தி எழுதினாங்க. ஆனா மெட்ராஸ் வந்து எப்படின்னா எல்லாராலும் கொண்டாடப்பட்டதுன்னு பேசப்பட்டாலுமே கூட அப்பதான் வந்து ஏதோ குறியீடுகளை பற்றி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து ரஞ்சித்ன்ற ஒரு இயக்குனராக இருந்தார். அப்புறம் மெட்ராஸ்க்கு அப்புறம் வந்து திரும்பவும் வந்து வேற ஒரு படம் இயக்கியிருக்காரு. ஒரு முழு அரசியல் திரைப்படம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. அந்த முழு அரசியல் திரைப்படம் ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து பல விவாதங்கள் வந்து அப்போ உருவாச்சு. நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு, வந்து ஒருத்தர் எழுதினாரு, மெட்ராஸின் டைட்டில் வச்சு எவ்வளோ திமுறா ஒருத்தர் படம் எடுத்திருக்காங்க, இது ஹிந்துல வந்தது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு எப்படி இந்த படத்தை வந்து விட்டாங்க வெளியே. இதே வந்து பாம்பேயில் போயிட்டு பாம்பேன்னு சொல்லிட்டு படம் எடுத்தா அங்கே இருக்கிற வந்து எல்லாம் அடிச்சு காலி பண்ணியிருப்பாங்க, ஓட விட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து பாரு மெட்ராஸ்னு ஒரு படம் எடுக்கிறான்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஐயோ, இப்படி ஒரு நெரேட்டிவ் எப்படி இவங்களால உருவாக்க முடிஞ்சது? அப்போ வந்து அப்போதான் வந்து என்னன்னா ஓகே, இதில் இந்த குறியீடுல இதை பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எதிர்மறை விமர்சனங்கள் நிறைய வர ஆரம்பிச்சது.